ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்சஸ் ஆன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் எபிலிட்டியில சிலாஜிசம்ல எய்தர் ஆர் உடைய கான்செப்டை பார்க்க போறோம் மக்களே. இது பார்ட் 3க்கான வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலாஜிசம் உடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி பேசிக் டயக்ராம் வரையலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ல எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்திருந்தாலும் சரி, அதற்கு எப்படி பேசிக் டயக்ராம் வரையலாம் அப்படின்றத வரைக்கும் தான் நான் பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். அதுவே 1 hour வந்துருச்சு மக்களே. பட் அந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா இருக்கும். 1 hour இருக்குன்னு நீங்க பார்க்காம விட்டுறாதீங்க. நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னா சிலாஜிசம் உடைய கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அப்ப பார்ட் 2ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பேசிக் டயக்ராம் எப்படி வரையலாம்னு சொல்லி கொடுத்திருப்பேன். வரைஞ்ச பேசிக் டயக்ராம்ல இருந்து கன்க்ளூஷனை எப்படி கரெக்டா தப்பான்னு செக் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். அப்ப இந்த ரெண்டு பார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சிலாஜிசம் கொஸ்டின்ல கன்க்ளூஷன் கரெக்டா தப்பான்றது சூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிடும் மக்களே. ஆனா ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும்னா எய்தர் ஆர்னு ஒன்று தெரிஞ்சாதான் உங்களால ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். ஒரு 3 ஆப்ஷன். எந்த 3 ஆப்ஷன்னா, ஒன்லி 1 கன்க்ளூஷன் ஃபாலோஸ், ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ் வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா எய்தர் ஆரா நெய்தர் நாரா என்ற ஆப்ஷனை உங்களால சூஸ் பண்ண முடியாது. அதை நீங்க சூஸ் பண்ணனா உங்களுக்கு எய்தர் ஆர் கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த பார்ட் 3 வீடியோல நான் என்ன உங்களுக்கு சொல்லி தர போறேன்னா, இந்த எய்தர் ஆர் கான்செப்டை ஃபுல்லா கிளியரா பேசிக்ல இருந்து ரொம்ப கிளாரிட்டியோட சொல்லி கொடுத்துட போற மக்களே. ஸோ அதற்கப்புறம் உங்களுக்கு எய்தர் ஆர்ல டவுட்டே வராது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ சிலாஜிசம்ல எய்தர் ஆர் எப்போ வரும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதுக்கு நம்ம பேசிக் டயக்ராம் வரைஞ்சி வச்சுப்போம் மக்களே. ஓகேங்களா? ஸோ சிலாஜிசம்ல எய்தர் ஆர் கான்செப்ட் நம்ம பார்க்கணும்னா ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதின உடனே நீங்க உங்ககிட்ட இருக்க நோட் பெண்ணை வச்சு இதற்கு பேசிக் டயக்ராம் நீங்க வரைய முடியுதான்னு பாருங்க. நீங்க பார்ட் 1 பார்ட் 2 வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா கிளியரா வரையலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் ஏ இஸ் பி, சம் பி இஸ் சி, நோ சி இஸ் டி. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு மக்களே. ஸோ இதற்கு ஒரு 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஏ இஸ் சி. செகண்ட் கன்க்ளூஷன் நோ ஏ இஸ் சி. இப்படின்னு ஒரு 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வேலை என்னன்னா, இதற்கு கீழே நமக்கு 5 ஆப்ஷன் இருக்கும். கரெக்டுங்களா? 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கணும்னு கிடையாது, இது ஜம்பிளாயும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ் ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கடைசியா நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளியருங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட், செகண்ட் கன்க்ளூஷன் தப்புனா நான் ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸை சூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு, செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட்னா நான் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸை நான் சூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்ப இதை சூஸ் பண்ண மாட்டேன், இதை சூஸ் பண்ணுவேன். இதே போத் 2 கன்க்ளூஷனுமே எனக்கு ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னா போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸை நான் சூஸ் பண்ணுவேன் மக்களே. இப்போ இது 3 எனக்கு பிரச்சனை கிடையாது. கீழே இருக்க 2 தான் பிரச்சனை. என்னன்னா, அப்ப எய்தர் ஆரை எப்ப சார் நான் சூஸ் பண்ணுவேன், நெய்தர் நாரை எப்ப சார் சூஸ் பண்ணுவேன். நெய்தர் நார்னா கொடுத்திருக்க 2 கன்க்ளூஷன் 2மே கிடையாதுன்னு அர்த்தம். 3-4 கன்க்ளூஷன் இருக்கப்ப அங்க நெய்தர் நார்னு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்காது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்தெந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதோ அதையும், அதுல ஏதாவது எய்தர் ஆர் இருந்தா அதையும் சேர்த்து தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த எய்தர் ஆர் நெய்தர் நார் எப்ப வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 கன்க்ளூஷனுமே தப்பா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 2 கன்க்ளூஷனும் தப்பா இருந்தால் மட்டும்தான் நீங்க எய்தர் ஆரை செக் பண்ணவே போகணும். ஓகேங்களா? சோ 2 கன்க்ளூஷனும் தப்பா இருந்தால் மட்டும்தான் நீங்க எய்தர் ஆரே போகணும். கண்டிஷனை செக் பண்ணவே போகணும். ஆப்ஷன் எய்தர் ஆர் நான் சொல்லல,
கண்டிஷன் செக் பண்ணவே அப்பதான் போகணும். ஒன்னு கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டாவது மட்டும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரெண்டாவதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, ரெண்டுமே கரெக்ட் ஆயிடுச்சுனாலும் எனக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனா எப்போ ஒரு இடத்துல, சோ எந்த ஒரு இடத்துல மொத்தம் 4 கன்க்ளூஷன் கூட எனக்கு இருக்கலாம், 1 2 3 4 4 கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 கன்க்ளூஷன் தப்பாயிடுச்சு, 2 கன்க்ளூஷன் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த தப்பான 2 கன்க்ளூஷன் இருக்குல்ல, எப்ப 2 கன்க்ளூஷன் தப்பா ஆகுதோ அந்த இடத்துல நீங்க எய்தர் ஆர் கண்டிஷனை செக் பண்ணணும். அந்த எய்தர் ஆர் கண்டிஷன் என்னன்னு நான் சொல்றேன், ஓகேங்களா? சோ அப்ப எய்தர் ஆர் கண்டிஷனை செக் பண்ணி அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த 2 கன்க்ளூஷன், இங்க 2ம் 4ம் சொல்லியிருக்கல, இப்ப இந்த 2 கன்க்ளூஷன் இருக்கு, 2ம் 4ம் தப்பு. அது எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எய்தர் கன்க்ளூஷன் 2 ஆர் கன்க்ளூஷன் 4 ஃபாலோஸ் இந்த ஆன்சர் ஆப்ஷனோட இன்க்ளூட் ஆகும். அதாவது இந்த சம்முக்கு எப்படி ஆன்சர் வந்துடும்னா அப்புறம் 1 and both conclusion 1 and 3 and either conclusion 2 or 4 follows அப்படின்னு ஆப்ஷன் வந்துடும், ஓகேங்களா? இதே இங்க பாருங்க, 2 கன்க்ளூஷனும் தப்பாயிடுச்சு, இந்த 2 கன்க்ளூஷனும் எய்தர் ஆர சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா இந்த சம்முக்கு இந்த கன்க்ளூஷனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் வரும்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷனா வரும் மக்களே. இப்ப புரியுதுங்களா? சிம்பிளா என்னன்னா எந்த ஒரு இடத்துல எந்த 2 கன்க்ளூஷன் உங்களுக்கு டசன் ஃபாலோவோ இருக்கோ அந்த 2 கன்க்ளூஷனுக்கும் எய்தர் ஆர் கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அந்த 2 கன்க்ளூஷன் எய்தர் ஆர்ல வரும், ஓகேங்களா? அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலனா அது நெய்தர் நார், அது ரெண்டுமே வராதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? சோ எய்தர் ஆரை சாட்டிஸ்ஃபை பண்ணா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நான் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 2 கன்க்ளூஷன் தப்பா இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்க கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் பேசிக் டயக்ராம் வரைகிறேன் மக்களே, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரப் பண்ணிக்கலாமா? ஸோ இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேசிக் டயக்ராம் வரைய போறேன். கீழே இருக்க 5 ஆப்ஷன், இந்த 5 ஆப்ஷன் நான் கிளியரா எழுதுறேன் மக்களே. ஸோ இது எல்லாத்தையும் ரப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ 5 ஆப்ஷன் எழுதுறேன். ஒன்லி கன்க்ளூஷன் 1 follows, only conclusion 2 follows, both conclusion 1 and 2 follows, either conclusion 1 or 2 follows, neither conclusion 1 nor conclusion 2 follows. இங்க 2 கன்க்ளூஷன் தான் கொடுத்துருக்கான் எனக்கு, அதனால தான் நெய்தர் நார்னு ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு வைக்கிறான், ஓகேங்களா? 3-4 கன்க்ளூஷன் இருக்கப்ப நெய்தர் நார்னு வைக்க மாட்டான், மேபி நன் ஃபாலோஸ்னு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வைப்பான், ஓகேங்களா? இங்க 2 கன்க்ளூஷன் இருக்கிறதுனால நெய்தர் நார் வருது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பேசிக் டயக்ராம் என்ன நம்ம பார்ப்போம். இந்த பேசிக் டயக்ராம் எப்படி வரையணும்ன்றத நான் பார்ட் 1ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மக்களே. 1 hour வீடியோ தான், என்ன இவ்வளோ பெரிய வீடியோ நான் பார்க்கணுமான்னு நீங்க பார்க்காதீங்க, நீங்க பொறுமையா பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் கான்செப்ட் கிளியரா புரியும். அதை வச்சு நீங்க மெயின்ஸ் லெவல் செம்மையா அப்ரோச் பண்ணலாம் தப்பு இல்லாம, ஓகேங்களா? ஸோ ஒரு பொறுமையோட இந்த சிலாஜிசம் கான்செப்டை ஒரு வாட்டி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது லைஃப் லாங், நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகுமே நீங்க மற்றவங்களுக்கு சொல்லித்தரவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆல் ஏ இஸ் பி, எல்லா ஏவுமே பிக்குள்ளார இருக்கு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பி இஸ் சி, சம் பார்ட் ஆஃப் பி வந்து சிக்குள்ளார இருக்கு. நோ சி இஸ் டி, சி எதுவுமே டிக்குள்ளார இல்ல. இதற்கு மீனிங் என்னன்றத நான் பார்ட் 1 வீடியோல சொல்லிட்டேன். எல்லா ஏவும் பிக்குள்ளார இருக்குன்னா எல்லா ஏவும் பிக்குள்ளார இருக்கு, சம் பார்ட் ஆஃப் ஏ பிக்குள்ளார இருக்கா, சம் பார்ட் ஆஃப் பி ஏக்குள்ளார இருக்கா, இந்த மீனிங் எல்லாத்தையுமே நான் பார்ட் 1 வீடியோல சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி நோ சி இஸ் டினா சிக்கும் டிக்கும் என்ன மீனிங் அப்படின்றத கிளியரா பார்ட் 1லயே நான் சொல்லிட்டேன் மக்களே. பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதற்கான வீடியோக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், பார்ட் 1க்கும் வைக்கிறேன், பார்ட் 2க்கும் வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ
ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கேட்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஏ இஸ் சி அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் வந்து கேட்கல, நம்ம கிட்ட சொல்றான், டெஃபினட்டா சொல்றான் சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து சில இருக்குன்னு சொல்றான். நான் போயிட்டு என்னுடைய பேசிக் டயக்ராம்ல நான் செக் பண்ணுவேன், அப்படி இருந்தா அதை ஃபாலோஸ்ன்னு நான் சொல்லுவேன், அப்படி இல்லாட்டி அதை நான் டஸ் நாட் ஃபாலோன்னு நான் சொல்லுவேன். இந்த கன்க்ளூஷன் கரெக்டா தப்பான்னு கண்டுபிடிக்கிற டெக்னிக்கை வந்து பார்ட் 2ல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பார்ப்போம். சம் ஏ இஸ் சி, ஏ உடைய சம் பார்ட் சில இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. சோ செகண்ட் கன்க்ளூஷன் நோ ஏ இஸ் சி, ஏ எதுவுமே சிக்குள்ளார போவாதுன்னு அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா ஏக்கும் சிக்கும் சண்டை, ஏவும் சியும் ஏ வந்து சிக்குள்ளார போகாது, சி வந்து ஏக்குள்ளார எப்பயுமே போகாதுன்னு சொல்றான். அவன் சொல்றது கரெக்டா தப்பான்னு நான் தான் போய் செக் பண்ணி அவனுக்கு ரிப்ளை பண்ணணும். ஸோ நான் போயிட்டு பேசிக் டயக்ராம்ல செக் பண்றேன், ஏல இருந்து சிக்கு எந்த ஒரு நாட் கண்டிஷனும் எனக்கு கிளம்பி போய் அடிக்கல மக்களே. ஸோ ஏவில இருந்து எந்த நாட் கண்டிஷனும் கிளம்பி போய் அடிக்கல, ஏவை சுத்தி இருக்க சர்க்கிள்ல இருந்தும் எனக்கு நாட் கண்டிஷன் எதுவுமே கிளம்பி போய் அடிக்கல, இந்த ஏ ஒன்லில வந்த ஏவும் கிடையாது. அப்ப என்னால தாராளமா இந்த ஏவையும் சியையும் சேர்க்க முடியும். அவன் சொல்ற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் கண்டிஷனுமே கிடையாது. அப்ப இந்த கன்க்ளூஷனும் டஸ் நாட் ஃபாலோ. இப்போ ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாயிட்ட பிறகுதான் நான் எய்தர் ஆரையே யோசிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாயிடுச்சு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ செகண்ட் கண்டிஷன்ல இருந்து தான் நமக்கு ஒரு முக்கிய வேலையே இருக்கு. செகண்ட் கண்டிஷன் என்ன நீங்க செக் பண்ணணும்னா, ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாச்சுல, அந்த தப்பான ரெண்டு கன்க்ளூஷன் 1 2 இங்க கொடுத்துருக்கேன், இங்க 1 2 தப்பாயிடுச்சு. அப்ப அந்த 1 2 காம்ப்ளிமெண்டரி பேரா அப்படின்னு நீங்க செக் பண்ணும். இதே 1 2 3 4 4 கன்க்ளூஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் ஃபோர்த் கன்க்ளூஷனும் தப்பாயிடுச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் ஃபோர்த் கன்க்ளூஷனும் கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, அதாவது ரெண்டும் தப்பாயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் ஃபோர்த் கன்க்ளூஷனும் காம்ப்ளிமெண்டரி பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பாக்குறது தான் செகண்ட் கண்டிஷன். அது என்ன சார் காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காம்ப்ளிமெண்டரி பேர் சிலாஜிசம்ல ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ சம். ஓகேங்களா? செகண்ட் காம்ப்ளிமெண்டரி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் சம் நாட். இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்டரி பேர் மட்டும்தான் சிலாஜிசம்ல இருக்கு மக்களே. ஓகேங்களா? இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்டரி பேர்ல எது வந்தாலுமே நம்ம ப்ரொசீட் பண்ணி போகலாம். இப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா நோவும் சம்மும் வந்திருக்கு. ஓகேங்களா? சார் நோ சம் வந்துருக்குன்னா நோவும் சம்மும் வந்தா மட்டும்தான் அதை காம்ப்ளிமெண்டரி பேரா சொல்லணுமா? இப்ப நீங்க ரெண்டு காம்ப்ளிமெண்டரி பேர் சொன்னீங்க, ஒரு காம்ப்ளிமெண்டரி பேர் நோ சம் சொன்னீங்க, இன்னொரு காம்ப்ளிமெண்டரி பேர் ஆல் சம் நாட்னு சொன்னீங்க. இப்ப இந்த 4 இருக்குல்ல, இதுல வந்து ஜிக்ஸாக்கா வரலாமா? நோவும் சம் நாட்டும் வந்தா அதை நான் காம்ப்ளிமெண்டரி பேரா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எடுக்க கூடாது. காம்ப்ளிமெண்டரி பேர்ன்றது ரெண்டு, ஒன்னு ஒரு பேர் நோ சம்மா இருக்கணும், இங்க நோ சம் இருக்கு, இல்லாட்டி அந்த பேர் ஆல் சம் நாட்டா இருக்கணும். இங்க ஆல் சம் நாட் இல்ல, நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேர் தான் இருக்கு. ஒன்னு இந்த காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும், இல்லாட்டி இந்த காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன் 2. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பாகணும், தப்பாயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும். காம்ப்ளிமெண்டரி பேர்னா ரெண்டுத்துல எது வேணாலும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் பேராவும் இருக்கலாம், செகண்ட் பேராவும் இருக்கலாம். எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா சேம் திங் பத்தி பேசியிருக்கணும். அது என்ன சார் சேம் திங் பத்தி பேசியிருக்கணும்? இப்ப ஃபர்ஸ்ட் இருக்க கன்க்ளூஷன்ல ஏவையும் சியையும் பத்தி பேசியிருக்காங்கன்னா செகண்ட் தப்பா இருக்குல்ல இன்னொரு கன்க்ளூஷன், அந்த கன்க்ளூஷன்லயும் ஏவையும் சியையும் பத்தி பேசணும். அதாவது இங்க ஏ சியை பத்தி பேசியிருக்காங்கன்னா அடுத்து எந்த கன்க்ளூஷன் நம்ம எய்தராருக்கு செக் பண்ணுமோ அந்த தப்பான கன்க்ளூஷன்லயும் ஏ சிவை பத்தி தான் பேசியிருக்கணும். இங்க வந்து பேட்டையும் ட்ரீயையும் பத்தி பேசியிருக்காங்கன்னா இங்கேயும் பேட்டையும் ட்ரீயையும் பத்தி தான் பேசணும். ஓகேங்களா? சோ சேம் திங் பத்தி பேசியிருக்கணும் ரெண்டுத்துலயுமே. இந்த காம்ப்ளிமெண்டரி பேரா இருந்தாலும் சரி, இந்த காம்ப்ளிமெண்டரி பேரா இருந்தாலும் சரி, சேம் திங் பத்தி பேசியிருக்கணும் மக்களே. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ளிமெண்டரி பேருக்கு, இந்த காம்ப்ளிமெண்டரி பேர் அதாவது நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேருக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது பொசிஷன் சேமா இருக்கணும்ன்ற பிரச்சனை கிடையாது. பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். பொசிஷன் டசன்ட் மேட்டர். பொசிஷன்
doesn't matter எந்த காம்ப்ளிமெண்டரி பேருக்கு no sum காம்ப்ளிமெண்டரி பேருக்கு. இதே all sum not காம்ப்ளிமெண்டரி பேராக இருந்தால் பொசிஷன் சேமா இருக்கணும், பொசிஷனும் சேமாக இருக்கணும். இது என்ன நம்ம பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ நியூ ஸ்லைடு போய்க்கிறேன். 2 இருக்கு. 1 நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேர், இன்னொன்னு ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேர். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நான் செக் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பா இருக்கணும். கரெக்டா? ஸோ ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா இருந்து ஒன்னு நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும், இல்லாட்டி ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும். நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் திங் பத்தி பேசியிருக்கணும். சேம் திங், இங்கேயும் சேம் திங் பத்தி பேசியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ சேம் திங்னா என்ன சார்? இப்போ கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் no tree is plant அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஒரு கன்க்ளூஷன் some tree is plant அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ட்ரீ பிளான்ட்டை பத்தி தான் பேசியிருக்காங்க, இங்கேயும் ட்ரீ பிளான்ட்டை பத்தி தான் பேசியிருக்காங்க. இதை தான் சேம் திங்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதே இந்த சைடு பாருங்க. all A is C, some A is not C. ஓகேங்களா? இங்கேயும் ஏசிய பத்தி தான் பேசியிருக்காங்க, இங்கேயும் ஏசிய பத்தி தான் பேசியிருக்காங்க. இதை தான் சேம் திங்னு சொல்லுவோம். ஸோ இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்க்ளூஷன் தப்பா இருக்கணும். இப்போ இங்க ரெண்டு கன்க்ளூஷன் இருக்கு, இந்த ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா இருக்கு. இங்க ரெண்டு கன்க்ளூஷன் இருக்கு, இந்த ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் திங், அது ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்டரி பேராக இருக்கலாம். ஒன்னு நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கலாம், இல்ல ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கலாம். இங்க நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கு. தேர்ட் திங், ஸோ தேர்ட் திங் சேம் திங் பத்தி பேசியிருக்கணும். ட்ரீ பிளான் பத்தி பேசியிருக்கான், ட்ரீ பிளான் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஃபோர்த் திங், பொசிஷன் டஸ் நாட் மேட்டர். பொசிஷன் டஸ் நாட் மேட்டர் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா இங்க ட்ரீ பிளான்ட்டை பத்தி பேசியிருக்கான். எந்த கன்க்ளூஷன்ல? நோ கன்க்ளூஷன்ல நோ ட்ரீ இஸ் பிளான்ட்னு சொல்லியிருக்கான். இதற்கான காம்ப்ளிமெண்டரி பேரான சம் கண்டிஷன், சம் கன்க்ளூஷன் இருக்குல்ல, இதுல சம் ட்ரீ இஸ் பிளான்ட்னா அதே எங்க ட்ரீ இருந்ததோ அதே இடத்துல ட்ரீ வந்திருக்கு. எங்க பிளான்ட் இருந்ததோ செகண்ட் தான் பிளான்ட் வருது. அதே மாதிரி இந்த கன்க்ளூஷனும் செகண்ட் தான் பிளான்ட் வருது. இந்த மாதிரி டெஃபினட்டா நேருக்கு நேரா, அதாவது இங்க ட்ரீனா இங்கேயும் ட்ரீ, இங்க பிளான்ட்னா இங்கேயும் பிளான்ட்னு வரணும்னு அவசியம் கிடையாது. எந்த காம்ப்ளிமெண்டரி பேருக்கு? நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேருக்கு. சோ அப்ப எப்படி வேணாலும் இருக்கலாம். நோ A is B அப்படின்னு இருக்குன்னா இங்க சம் B is Aவும் இருக்கலாம். நோ A is B அப்படின்னு இருக்குன்னா இங்க சம் A is Bயும் இருக்கலாம். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகேங்களா? அதாவது பொசிஷன் இங்க A இங்க Bயும், இங்க A இங்க Bயும் இருக்கலாம், இங்க A இங்க Bயும், இங்க A இங்க Bயும் சேமாவும் இருக்கலாம். பொசிஷன் மாறியும் இருக்கலாம். அது வந்து நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேருக்கு பிரச்சனை கிடையாது, அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். இதே ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேராக இருந்தா ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா இருக்கணும், ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும். ஆல் சம் நாட், ஓகேங்களா? ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும். தேர்ட் திங், சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்க்ளூஷன் தப்பா இருக்கணும், செகண்ட் வந்து ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும். தேர்ட் திங் சேம் திங் பத்தி பேசியிருக்கணும். சேம் திங்னா என்ன? ஏசிய பத்தி பேசியிருந்தா இங்கேயும் ஏசிய பத்தி தான் பேசியிருக்கணும். ஃபோர்த் திங் என்னன்னா பொசிஷன் மஸ்ட் சேம், பொசிஷன் மஸ்ட் பி சேம். ஓகேங்களா? பொசிஷன் மஸ்ட் பி சேம், சேம் பொசிஷன்ல இருக்கணும். இங்க ஏசிய பத்தி பேசியிருக்கான், இங்க ஆல் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவை பத்தி பேசியிருக்கான், கீழே இருக்க சம் நாட்லயும் சம் ஏ தான் வந்திருக்கணும். இங்க ஏ வந்தா இங்கேயும் ஏ தான் வரணும், இங்க சி வந்தா இங்கேயும் சி தான் வரணும். இன் கேஸ் ஆல் ஏ இஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு சம் சி இஸ் நாட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து நாம காம்ப்ளிமெண்டரி பேர்ல இந்த இடத்துல சாட்டிஸ்பிகேஷன் ஆகல. ஸோ இங்க எய்தரார் வராது, இங்க எய்தரார் வராது. ஏன் சார் இங்க மட்டும் மாறி இருந்தா பிரச்சனை கிடையாது, இங்க மாறி இருந்தா பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நோ ஏ இஸ் பினாலும் நோ பி இஸ் ஏனாலும் சேம் தான். கரெக்டுங்களா? சோ நோ ஏ இஸ் பினாலும்
நோ பி இஸ் ஏனாலும் சேம் தான். அதே மாதிரி சம் பி இஸ் ஏனாலும் சம் பி இஸ் ஏனாலும் சம் ஏ இஸ் பினாலும் சேம் தான். ஸோ சம் பார்ட் ஆஃப் ஏ பில இருக்கணும், சம் பார்ட் ஆஃப் பி ஏல இருக்கணும், ரெண்டுமே சேம் தான். ஆனா இங்க பாருங்க, ஆல் ஏ இஸ் சியும் ஆல் சி இஸ் ஏவும் சேம் கிடையாது. ஆல் ஏ இஸ் சினா எல்லா ஏவும் சிக்குள்ளார இருக்குன்னு அர்த்தம். ஆல் சி இஸ் ஏனா எல்லா சியும் ஏக்குள்ளார இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, சம் ஏ இஸ் நாட் சியும் சம் சி இஸ் நாட் ஏவும் சேம் கிடையாது. ஓகேங்களா? சம் சி இஸ் நாட் ஏவும் சேம் கிடையாது. சம் ஏ இஸ் நாட் சினா ஏ உடைய சம் பார்ட் ஏதோ ஒரு பார்ட் நாட் கண்டிஷன் வித் சி ஆக இருக்குன்னு அர்த்தம். இதே சம் சி இஸ் நாட் ஏனா சி உடைய ஏதோ ஒரு பார்ட் நாட் கண்டிஷன் வித் ஏ ஆக இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுல பொசிஷன் ரொம்ப முக்கியம். எந்த காம்ப்ளிமெண்டரி பேர்ல? ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேர்ல பொசிஷன் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். சேமா இருந்தாதான் எய்தர் ஆர். பொசிஷன் மாறிடுச்சுன்னா அங்க எய்தர் ஆர் சாட்டிஸ்ஃபை ஆகாது, எய்தர் ஆர் வராது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போமா? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகேங்களா? ஆல் ஏ இஸ் பி, சம் பி இஸ் சி, no C is D. Conclusion. First conclusion, sum A is C. Second conclusion, no A is C. ஓகேங்களா? இப்போ first conclusion sum A is C, second conclusion no A is C. ஸ்டேட்மெண்ட்டுக்கான பேசிக் டயக்ராம் வரையணும். all A is B, sum B is C, no C is D. செகண்ட் திங், கன்க்ளூஷன் கரெக்டா தப்பான்னு பார்க்கணும். இது வரைக்கும் நீங்க எய்தர் ஆர் பத்தி யோசிக்கவே கூடாது. எப்போ எய்தர் ஆர் யோசிக்கணும்? கன்க்ளூஷன்லாம் கரெக்டா தப்பான்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகுதான் எய்தர் ஆர்க்கே நீங்க போகணும். அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே அப்பதான் நீங்க போகணும். ஸோ அப்ப அது வரைக்கும் முன்னாடி நீங்க கான்செப்ட் படி அந்த கன்க்ளூஷன் கரெக்டா தப்பான்னு தான் நீங்க பார்க்கணும். சம் ஏஇசி, சில பேர் என்ன தெரியுமா தப்பு பண்ணுவோம்? இங்க சம் ஏஇசி இருக்கு, இங்க நோ ஏஇசி இருக்கு, அப்ப டெஃபினட்டா இது எய்தர் ஆர் தான் இருக்குன்னு கண்ண முடின்னு போய் எய்தர் ஆரை டிக்கு போடுவீங்க. அங்க தப்பாயிடும். சம்டைம்ஸ் இந்த சம் ஏஇசி கரெக்ட் ஆகி நோ ஏஇசி தப்பா இருந்திருக்கும். அந்த இடத்துல கன்க்ளூஷன் ஒன்லி ஃபாலோஸ்னு ஆன்சர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்க ஆனா அதை செக் பண்ணாமலேயே நான் ஷார்ட்கட்ல போடுறேன் அப்படின்னுட்டு நோ சம்மு ஏஇசி ஏஇசி, அதாவது ஏசி ஏசி இருக்கு, நோ சம்மா இருக்கு, காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கு, டெஃபினட்டா எய்தர் ஆரா தான் இருக்குன்னு கண்ண முடின்னு நீங்க போட்டீங்கன்னா அது தப்பாக வாய்ப்பு இருக்கும் மக்களே. ஏன்னா இன்கேஸ் அந்த சம்முக்கு வேற ஆன்சர் இருந்தா நீங்க போட்டது தப்பாகிவிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன, கரெக்டா தப்பான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஏ இஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. ஏ உடைய சம் பார்ட் சில இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுதா பேசிக் டயக்ராம்ல? அப்படி இல்ல, ஏ தனியா இருக்கு, சி தனியா இருக்கு. அப்ப இந்த கன்க்ளூஷன் தப்பு. நோ ஏ இஸ் சி என்ன சொல்றான்? ஏ எதுவுமே சிக்குள்ளார போகாது. ஏல இருந்து நாட் கண்டிஷன் போய் சில அடிக்கும். ஏ எப்படியுமே சிக்குள்ளார போக முடியாது அப்படின்னு சொல்றான். இங்க ஏல இருந்து நாட் கண்டிஷன் போய் எனக்கு சில அடிக்கல. ஓகே, ஏவை சுத்தி இருக்க ஏதாவது சர்க்கிள்ல இருந்து நாட் கண்டிஷன் போய் சில அடிக்குதான்னு பார்த்தா அதுவும் அடிக்கல. சரி, ஏ ஒன்லி கண்டிஷன்ல இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏ ஆல் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆல்னா என்ன, ஒன்லினா என்னன்றதெல்லாம் பார்ட் 1, 2லயே நான் சொல்லிட்டேன், போய் பாத்துருங்க. ஓகேங்களா? அப்ப ஏ தாராளமா சீக்குள்ளார போகலாம், அவன் போக முடியாதுன்னு சொன்னது தப்பு. ஓகேங்களா? இப்பதான் நமக்கு எய்தர் ஆரை செக் பண்ணணும். ஏன் எய்தர் ஆர் செக் பண்ண போறேன்? ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் வர நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கு. அப்ப இது செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கு. தேர்ட் ஒன் வர சேம் திங் பத்தி பேசிருக்கணும். ஏசி ஏசி பத்தி பேசிருக்கோம். அப்ப தேர்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபோர்த் கண்டிஷன் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேர்ல சேம் பொசிஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எப்படி மாறி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னவா இருந்திருக்கணும்? சேம் திங்கா மட்டும் இருந்திருக்கணும். இங்க சேம் திங்கா இருக்காங்க. இங்க ஏசி இருந்து இங்க சிஏ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த சம்முக்கு அப்ப 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. சோ இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேருக்கு 4வது கண்டிஷன் நீங்க செக் பண்ணணும் அவசியம் இருக்காது. சோ அப்ப இதற்கான ஆன்சர் என்ன? எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். ஓகேங்களா? இப்போ இதுவே
வேற ஒரு செட் பார்ப்போம். இதே பேசிக் டயக்ராம் தான், இதே ஸ்டேட்மெண்ட் தான், நான் கன்க்ளூஷன் செட்டை மட்டும் மாத்திக்கிட்டே போறேன். ஸோ தட் உங்களுக்கு நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேர்ல எப்பெல்லாம் எய்தர் ஆர் வருது, எப்பெல்லாம் நெய்தர் நார் வருதுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் ஏ இஸ் சி, நோ சி இஸ் ஏ, இப்படி இருக்கு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. ஸோ நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேர், கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபைடு. சேம் திங் பத்தி பேசியிருக்கான், ஏசி ஏசி பத்தி பேசியிருக்கான். பொசிஷன் மாறி இருக்கு, இங்க பொசிஷன் மாறி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இதுவும் எய்தர் ஆர். ஓகேங்களா? இப்போ சேம் ஸ்டேட்மெண்ட் சேம் டயக்ராம், வேற செட் ஆஃப் கன்க்ளூஷன் எடுக்கிறேன். ஸோ சம் ஏ இஸ் சி, நோ ஏ இஸ் டி. ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷன் செக் பண்றேன். சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து சில இருக்குன்னு சொல்றான், நான் போய் செக் பண்றேன், சம் ஏ வந்து சி கிடையாது. நோ ஏ இஸ் டின்னு சொல்றான், ஏ எதுவுமே டி குள்ளார போவாதுன்னு சொல்றான். இங்க ஏல இருந்து டிக்கு அன்னோன் ரிலேஷன். ஸோ ஏல இருந்து எந்த நாட் கண்டிஷனும் போய் டில எனக்கு அடிக்கல. ஏவை சுத்தி இருக்க சர்க்கிள்ல இருந்தும் நாட் கண்டிஷன் போய் எனக்கு டில அடிக்கல. சிக்கும் டிக்கும் தான் சண்டை, டிக்கும் பிக்குமோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் பிக்குமோ டிக்கும் ஏக்குமோ சண்டை கிடையாது. அப்ப அவன் சொல்றது தப்பு. ஓகே சார், ரெண்டு கன்க்ளூஷன் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நோ சம் காம்ப்ளிமெண்டரி பேர். செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தேர்ட் கண்டிஷனுக்கு வர சேம் திங் பத்தி பேசியிருக்கணும், இங்க ஏசிய பத்தி பேசியிருக்கான், இங்க ஏடிய பத்தி பேசியிருக்கான். அப்ப தேர்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த கன்க்ளூஷன் செட்டுக்கு ஆன்சர் நெய்தர் நார். கிளியருங்களா? நெய்தர் நார். சரி, அப்ப இதுல இன்னொரு செட் ஆஃப் கன்க்ளூஷனையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் பி இஸ் சி. செகண்ட் கன்க்ளூஷன் நோ பி இஸ் சி. சார் சம் நோ காம்ப்ளிமெண்டரி பேர், சேம் திங் பத்தி பேசியிருக்கான். அப்ப ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா தான் இருக்கும், எய்தர் ஆரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தப்பு விட்டுருங்க மக்களே. போய் ஸ்டேட்மெண்ட் பேசிக் டயக்ராம்ல செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் பி இஸ் சி, சம் பார்ட் ஆஃப் பி சில இருக்குன்னு சொல்றான். ஆமா, சம் பார்ட் ஆஃப் பி சில தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேங்களா? செகண்ட் நோ பி இஸ் சின்னு சொல்றான், பி எதுவுமே சிக்குள்ளார போகாது, போக முடியாதுன்னு சொல்றான். ஆனா இங்க ஆல்ரெடி எனக்கு பியும் சியும் சம் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ இவன் சொல்றது தப்பு. இந்த சம்முக்கு ஆன்சர் எய்தர் ஆரோ நெய்தர் நாரோ கிடையாது, ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் மக்களே. ஓகேங்களா? ஸோ இப்ப சம் நோ காம்ப்ளிமெண்டரி பேர் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? இப்ப அடுத்த ஆல் சம் நாட் பார்ப்போம். அப்புறம் இம்பார்ட்டன்டான ஒரு நோட் என்ன தெரியுமா, இங்க எங்க ஆஸ்பிரண்ட் தப்பு விடுவீங்கன்னா, சார் சம் ஏ இஸ் சி இருக்கு சார், இஸ் ஏ பாசிபிலிட்டியான இருக்கு. சம் ஏ இஸ் சி இஸ் ஏ பாசிபிலிட்டியான இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இந்த ஸ்டேட்மெண்ட் பேசிக் டயக்ராம்கான கன்க்ளூஷன் கிடையாது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சம் ஏ இஸ் சி இஸ் ஏ பாசிபிலிட்டியான ஒரு கன்க்ளூஷன் இருக்கு சார், இங்க நோ ஏ இஸ் சி இருக்கு சார். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் ஏதோ ஒரு கண்டிஷன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன், இந்த டயக்ராம் வச்சு சொல்ல, நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்றேன், இந்த டயக்ராம் வச்சு நான் சொல்லல. ஓகேங்களா? ஸோ சம் ஏ இஸ் சி இஸ் ஏ பாசிபிலிட்டியான்னு இருக்கிறதும் தப்பு சார், நோ ஏ இஸ் சி இருக்கிறதும் தப்புன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் எய்தர் ஆர் செக் பண்ணலாமா சார்? ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு, ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி பேர், சம் நோவை பத்தி பேசியிருக்கான், ரெண்டுமே சேம் திங்கை பத்தி பேசியிருக்கான். அப்ப நான் எய்தர் ஆரை சூஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது மக்களே, அது தப்பு. கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா பாசிபிலிட்டிலாம் வரவே கூடாது காம்ப்ளிமெண்டரி பேர் நீங்க செக் பண்றப்ப. அது நோ சம்மா இருந்தாலும் சரி, ஆல் சம் நாட்டா இருந்தாலும் சரி, இந்த ஈஸியா பாசிபிலிட்டிலாம் வருது, அது தப்பாயிடுச்சு. அப்ப அந்த கன்க்ளூஷன் எடுத்து காம்ப்ளிமெண்டரி பேரா போடலாமான்னு கேட்டா கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும், பாசிபிலிட்டிலாம் இல்லாம. நோ ஏ இஸ் சி, சம் ஏ இஸ் சி, ஆல் ஏ இஸ் பி, சம் ஏ இஸ் நாட் பி, இப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து போலாமா, ஆல் சம் நாட். அந்த காம்ப்ளிமெண்டரி பேருக்கும் ஒரு பேசிக் டயக்ராம் வச்சு பார்த்துரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட், அதே ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். ஆல் ஏ இஸ் பி, சம் பி இஸ் சி, நோ சி இஸ் டி மக்களே. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் ஏ இஸ் சி. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் ஏ இஸ் நாட் சி.
ஓகே, ஸோ கன்க்ளூஷன் போய் செக் பண்ணுங்க. எல்லா ஏவும் சீக்குலார் இருக்குன்னு அவன் சொல்றான். பேசிக் டயக்ராம்ல எல்லா ஏவும் சீக்குலார் இருக்கா? கிடையாது. ஸோ அவன் சொல்றது தப்பு. சம் பார்ட் ஆஃப் ஏல இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் சீல அடிக்குதுன்னு அவன் சொல்றான். இங்க சம் பார்ட் ஆஃப் ஏக்குள்ளார எனக்கு யாருமே கிடையாது. ஸோ ஏவை வந்து அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் சீல வைக்கலாமான்னு கேட்டா சி தாராளமா அலோவ் பண்ணும். ஏக்கும் சிக்கும் எந்த சண்டையும் கிடையாது. ஏக்குள்ளார இருக்கவனுக்கும் சிக்கும் எந்த சண்டையும் கிடையாது. அப்ப அப்படி சண்டையே இல்லாதப்ப அவன் சண்டைன்னு சொல்லியிருக்கான். சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து சீக்குள்ளார போகாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா நான் செக் பண்றப்ப அப்படி எந்த கண்டிஷனுமே அங்க இல்ல. ஸோ அவன் சொல்றது தப்பு. ஓகேங்களா, இப்பதான் நான் எய்தர் ஆர்க்கே செக் பண்ணவே போறேன். ரெண்டு கன்க்ளூஷன் தப்பானதுனால போறேன் அதுவும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. ஸோ கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபைடு. கண்டிஷன் 2 என்னன்னு பாக்குறேன். ஆல் சம் நாட்டா இருக்கணும். ஆல் இருக்கு, சம் நாட் இருக்கு. ஸோ கண்டிஷன் 2ம் சாட்டிஸ்ஃபைடு. கண்டிஷன் 3 பாக்குறேன். சேம் திங் பத்தி பேசியிருக்கணும். ஸோ ஏசி பத்தி பேசியிருக்காங்க. இங்கேயும் ஏசியை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ கண்டிஷன் 3யும் சாட்டிஸ்ஃபைடு. டெஃபினட்டா இந்த ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேருக்கு நீங்க 4th கண்டிஷனையும் செக் பண்ணியே ஆகணும். அது செக் பண்ண பிறகுதான் எய்தர் ஆரா நெய்தர் நாராவே நீங்க போகணும். ஓகேங்களா, 4th கண்டிஷன் என்ன? சேம் பொசிஷன்ல இருக்கணும். சேம் பொசிஷன்ல இருக்கணும். சேம் பொசிஷன்னா இங்க ஏ இருக்கா, இங்கேயும் ஏ தான் இருக்கணும். இங்க சி இருக்கா, இங்கேயும் சி தான் இருக்கணும். ஸோ இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, இங்க 4th கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்ப இந்த கன்க்ளூஷன் செட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் மக்களே. ஓகேங்களா, இப்போ இதுல இன்னொன்னு செட் எடுக்கிறேன். சேம் பேசிக் டயக்ராம், பட் கன்க்ளூஷன் செட்டை மட்டும் நான் மாத்துறேன். ஆல் ஏ இஸ் சி, சம் ஏ இஸ் நாட் சி. ஓகேங்களா, ஸோ அதுதான் மேல எடுத்துட்டு வந்துட்டான். அப்ப சம் சி இஸ் நாட் ஏ, சம் சி இஸ் நாட் கண்டிஷன் வித் ஏ. ஓகேங்களா, ஆல் ஏ இஸ் சியா? தப்பு. சம் பார்ட் ஆஃப் சில இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் ஏல அடிக்குதா? இல்ல, எனக்கு சிக்கும் டிக்கும் தான் சண்டை. அப்ப இதுவும் தப்பு. ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேர், காம்ப்ளிமெண்டரி பேராக இருக்கு. ஸோ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. தேர்டு சேம் திங் பத்தி பேசியிருக்கணும். ஏசியை பத்தி பேசியிருக்கான், ஏசியை பத்தி பேசியிருக்கான். தேர்ட் திங் சேம் திங்னா ஏசி தான் செக் பண்ண, பொசிஷன் செக் பண்ணலனா. ஏசி பத்தி பேசியிருக்கான், ஏசியை பத்தி பேசியிருக்கான். ஸோ தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஃபோர்த் கண்டிஷன் சேம் பொசிஷன்ல இருக்கணும். இங்க ஏவை பத்தி பேசியிருக்கான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அப்படின்னா அதோடைய இன்னொன்று பார்ட், அதாவது இன்னொரு கன்க்ளூஷனையும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏவை பத்தி தான் பேசியிருக்கணும். ஆனா இவன் சியை பத்தி பேசியிருக்கான், இங்க ஏவை பத்தி பேசியிருக்கான், இங்க சியை பத்தி பேசியிருக்கான். ஸோ பொசிஷன் சேமா இல்ல இந்த கன்க்ளூஷன் செட்டுக்கு. அப்ப ஃபோர்த் கண்டிஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அப்ப இந்த இடத்துல எய்தர் ஆர் வராது மக்களே, நெய்தர் நார் தான் வரும். நெய்தர் நார் தான் கண்டிப்பா வரும். ஓகேங்களா, சோ இதுல டவுட்டே கிடையாது. சோ இன்னொன்னு ஒரு சிம்பிளா நமக்கு ஒரு டவுட் வரும். ஓகேவா, பேசிக்கா வந்து பிகினர்ஸ்க்கு இந்த டவுட் வரும். சார் இப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஆல் வருது, செகண்ட் கன்க்ளூஷன் சம் நாட் வருதுன்னா இதே மாதிரி தான் நமக்கு வரணுமா சார்? ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஆல் கன்க்ளூஷன் வரணும், செகண்ட் வர கன்க்ளூஷன் தான் சம் நாட்டா வரணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வரணும்னு அவசியம் இல்லை மக்களே. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எனக்கு சம் நாட்டா கூட இருக்கலாம். சம் ஏ இஸ் நாட் சி, எனக்கு அந்த ரெண்டு காம்ப்ளிமெண்டரி பேர் தான் வரணும். செகண்ட் கன்க்ளூஷனோ தேர்ட் கன்க்ளூஷனோ ஃபோர்த் கன்க்ளூஷனோ ஏதோ ஒரு கன்க்ளூஷன் ஆல் ஏ இஸ் சி இப்படி கூட இருக்கலாம். ரெண்டுமே தப்பா இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும், அதுதான் செகண்ட் திங். தேர்ட் திங் சேம் திங்கா இருக்கணும். ஃபோர்த் தான் வந்து சேம் பொசிஷனா இருக்கணும். ஸோ ரெண்டுமே தப்பா இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஸோ செகண்ட் ஒன் காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கணும். செகண்ட் திங் சேம் திங்கா இருக்கணும். தேர்ட் திங் ஃபோர்த் திங் வந்து நமக்கு ஸோ அது வந்து சேம் பொசிஷன்லயும் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். இப்போ இன்னொரு செட் எடுப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஆல் ஏ இஸ் சி, செகண்ட் கன்க்ளூஷன் நோ ஏ இஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எல்லா ஏவும் சீக்குலாரா இருக்கணும், கிடையாது. எல்லா ஏவும் சீக்குலாரா இல்லை. நோ ஏ இஸ் சி, ஏ எதுவுமே சீக்குலாரா போக முடியாதுன்னு சொன்னா இங்க எனக்கு அப்படி எந்த நெகட்டிவ் கண்டிஷனும் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு, ரெண்டுமே தப்பு சார். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. காம்ப்ளிமெண்டரி பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளும் சம் நாட்டும் தான் காம்ப்ளிமெண்டரி பேர், நோவும் சம்மும் தான் காம்ப்ளிமெண்டரி பேர். ஆளும் நோவும் காம்ப்ளிமெண்டரி பேர் கிடையாது. அப்ப செகண்ட் கண்டிஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இதற்கு ஆன்சர் நெய்தர் நார் மக்களே, நெய்தர்
நார். கிளியருங்களா? ஓகேவா? ஸோ இப்போ ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேரும் புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணும் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு எழுதிக்கோங்க. ஆல் ஏ இஸ் பி, சம் பி இஸ் சி, ஆல் சி இஸ் டி, நோ டி இஸ் இ மக்களே. ஓகேங்களா? உங்களுக்கான கன்க்ளூஷன் சம் பி இஸ் இ, நோ இ இஸ் பி. இது கன்க்ளூஷன் நம்பர் 1, இது கன்க்ளூஷன் நம்பர் 2. இது ஃபர்ஸ்ட் சம்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் சம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதே ஸ்டேட்மெண்ட் தான் செகண்டுக்கும், இதே தான் செகண்ட் சம்முக்கும். செகண்ட் சம்முக்கான கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஆல் சி இஸ் ஏ. செகண்ட் கன்க்ளூஷன் சம் ஏ இஸ் நாட் சி. ஓகேங்களா? ஸோ 2 கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். இதுவும் சேம் கொஸ்டின் தான், ஆனால் கன்க்ளூஷன் செட் மட்டும் மாத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டு இதற்கு என்ன ஆன்சர், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோவா டஸ் நாட் ஃபாலோவா, செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோவா டஸ் நாட் ஃபாலோவா, அப்படி இருக்கப்ப என்ன ஆன்சர் ஆப்ஷன் வருது மறக்காம எனக்கு ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு தான் போடணும். ஃபாலோவா டஸ் நாட் ஃபாலோவான்னு போடுறது அது நீங்க அடிஷ்னலா உங்களுடைய விருப்பம் நீங்க போடலாம். ஆனா நான் எதை உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணனா நீங்க என்ன ஆன்சர் ஆப்ஷனை இந்த சம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்திருந்தா நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸா, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸா, both conclusion 1 and 2 follows, either conclusion 1 or 2 follows, neither conclusion 1 nor 2 follows. என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க for the first question and the second question மக்களே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இன்கேஸ் நான் சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எந்த பாயிண்ட்ல டவுட் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணியும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கே வேற ஏதாவது டவுட் இருந்தா, சார் ஒருவேளை இப்படி இருந்தா அது காம்ப்ளிமெண்டரி பேர்ல நான் எடுக்கலாமா, இல்லாட்டி வந்து இப்படி இருந்தா அதுக்கு வந்து எய்தர் ஆர் வருமா சார் அப்படின்லாம் டவுட் இருந்தா அந்த சம்மோ இல்லாட்டி அந்த கொஸ்டினையோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல நீங்க கொடுக்குற சம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் மக்களே. ஓகேங்களா? ஸோ இப்போ எய்தர் ஆர் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 3 வீடியோ இதோட முடியுது மக்களே. பார்ட் 4ல இருந்து நம்ம சம்ஸ் எடுத்துட்டு வர போறோம். அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போறோம் மக்களே. ஓகேங்களா? இன்இக்வாலிட்டிக்கான ஃபுல் கான்செப்டுமே நான் போட்டிருக்கேன். சிலாஜிசம்ல பார்ட் 1 போட்டேன், பார்ட் 2 போட்டேன், பார்ட் 3 வீடியோ இது. பார்ட் 4 கூடிய சீக்கிரம் வரும். ஸோ தேங்க்யூ மக்களே. சக்சஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.